மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க சார். உட்காருங்க மாமா. நீங்க பரவாயில்ல. சார் நீங்க நான் இப்போ உத்தியோகபூர்வமா வரல, உறவு முறையில வந்திருக்கேன். வந்து குழப்பமா இருக்கா? ரேகா உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்லியா? ரேகாவா? ரேகா அப்பா, நான் வந்து இவர் வந்து எங்க ஏசிமா சார். அந்த மரியாதை எல்லாம் இங்க வேண்டாம். மாமா விஷயத்த சொல்லுங்க. தம்பி விஜயும் உங்க பொண்ணு ரேகாவும் ஒருத்தரை விரும்புறாங்க. தம்பி எனக்கு தூரத்து சொந்தம், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கு. காலாகாலத்துல கல்யாணத்தை முடிச்சிடணும்னு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம். சம்மதம். எனக்கு என்ன சொல்றதே புரியல. என் மகளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத பாருங்க, எனக்கு இன்னும் யாரும் கிடையாது. சொந்தம்னு சொல்லிக்க ஒரு அக்கா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கல்யாணத்துக்கு தான் வருவாங்க. மற்றபடி எல்லா வேலையும் நீங்க தான் பாத்துக்கணும். அப்ப நாங்க வரட்டுமா? வரம்மா. ரேகா, பொதுவா பெண்கள் கல்யாண விஷயத்துல பெத்தவங்களுக்கு பிரச்சனையா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ எனக்கு பிரச்சனையே இல்லாம பண்ணிட்டம்மா. நீங்க என்ன சொன்னாலும் என்ன சமாதானம் பண்ண முடியாது. கல்யாண நேரத்துல ஏன் வீணா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற? நீங்க ஏன் என்கிட்ட உண்மையை சொல்லல? சொல்லிருப்பேன். ஆனா நீதான் உனக்கு போலீஸ்காரன் டாக்டர் எல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னீங்க. அதுக்காக பிரஸ் ரிப்போர்ட்னு சொன்னா மயங்கிடுவேன்னு அர்த்தமா? நான் என்ன சொல்லியிருந்தாலும் நீ என்கிட்ட மயங்கிருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் ராசி எப்படி? ஓஹோ, கன்னிராசியா? கால ராசி. ஏய், இப்போ என்ன பண்ண சொல்ற? ஒண்ணு பண்ணட்டுமா? நாளைக்கே போய் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டுமா? ஷகிலா, இது வரைக்கும் நீ எனக்கு பண்ணிருக்க உதவி என்னால மறக்க முடியாது. ஆனா இப்ப நீ பண்ண போற உதவி என் சரித்திரத்தையே மாத்தி அமைக்க போகுது. உங்களோட டேப் ரெக்கார்டர் இருக்கா? ஓ எஸ், மினி டேப் ரெக்கார்டர், லேட்டஸ்ட். குட். நீ என்ன பண்ற? உன்னோட பாஸ் ஜாக்கும் இன்ஸ்பெக்டர் ஜெயராஜன் பேசுறத டேப் பண்ற. ஐ வாண்ட் சம் குட் எவிடன்ஸ். ஓகே ஓகே. ஆச்சரியமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. என்னால மட்டும் நம்ப முடியுதா என்ன? திடீர்னு ஒரு நாள் என் வீட்டுக்கு வந்தா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற, நீ என்ன சொல்றேன்னு கேட்டான். ஷாக்காய் போச்சு. எப்படியோ வலையில விழுந்துட்டான்னு சொல்லு. அவன் என் வலையில விடல, என் பொண்ணு வலையில விழுந்துட்டா. ஷகிலா, அது இருக்கட்டும், புலி கோகைக்குள்ளேயே வந்துடுச்சு. அப்படி சொல்லாத, இப்படி சொல்லு. எப்படி தெரியுமா? எலி பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டா. ஷகிலா, எஸ்கியூஸ் மீ சொல்லாத, எஸ்கியூஸ் மீ சொல்லு. நல்லா சரி, நல்லா சரி, நல்லா சரி. இனிமே எதை பத்தி கவலைப்படாத. பாரு, ஒலிம்பிக் ஷிப்பிங் கார்பரேஷன் மூலமா நாம பெண்களை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமே, அந்த ஃபைல். கோடிக்கணக்கான டைமண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு கடத்தணுமே, அந்த கிரிமினல். கந்தசாமி மூலமா நீதான் முத்துக்கருப்பன் ஏற்பட்ட சந்து. அத்தனை நாளையோட க்ளோஸ். எப்படி தெரியுமா? அந்த பையன் எனக்கு மருமகனா ஆக போறானே, அதனால. ராஜ், நீ எவ்வளவோ உதவி பண்ணிருக்க, ஆனா இந்த உதவி என்னால மறக்க முடியாது. ஏன்னா நான் நன்றி உள்ளவன். நமக்குள்ள ஃபார்மாலிட்டி. நீ நன்றி உள்ளவன் எனக்கு நல்லாவே தெரியும்டா. ஏய், நாளைக்கு காலையில நடக்க போற கல்யாணத்துக்கு மிஸ் பண்ணாம வந்துடணும். ஏன்னா அது நம்ம வெற்றி விழாடா. ஓகே, எல்லா பேரும் வந்துடணும். வெல்கம். உங்களை தனியா வர சொன்னதுக்கு காரணம், நம்ம கேங்லயே
ஜெயராஜுக்கு சப்போர்ட்டா சில ஆளுங்க இருக்காங்க, அவங்கள நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஷக்கீலா ஷக்கீலா நமக்கு துரோகம் பண்ணிட்டா. அவளையும் அந்த பயலையும் பிடிச்சு கொண்டாங்க. ஓடவா பாக்குற வாடி. விஜய், அந்த எவிடன்ஸ் இப்ப என்கிட்ட கிடைச்சிச்சு. நான் உடனே பொறுத்த விஜய் விஜய் விஜய், அவ்வளவு சீக்கிரத்துல நீ மெசேஜ் பாஸ் பண்ண முடியாது. எங்க கோட்டையிலே புகுந்துட்டு எங்களுக்கு ஆட்டம் காட்டுறியா? ஆண்டி, உங்களுக்கு போன். ஹலோ, நான் ரேகா பேசுறேன். ஹலோ ரேகா, நான் விஜய் பேசுறேன். விஜயா? இன்னைக்கு ஈவினிங் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பார்ட்டி தர்றாங்க. நீ அவசியம் வரணும். எந்த இடத்துல பார்ட்டி? நம்பர் 13 3rd ஸ்ட்ரீட், அசோக் நகர். அசோக் நகரா? அசோக் நகர். ஓகே ஓகே, வரேன். ஆனா நீங்க இதை சீக்கிரமா அனுப்பிச்சுடணும். கண்டிப்பா வரேன். என்னையா அர்ஜுனன் கம்பெனி, என் மக கல்யாணத்துக்கு இன்விடேஷன்லாம் வந்துச்சுல்ல? எங்களுக்கு எதுக்கு சார் இன்விடேஷன்லாம்? வந்துருச்சு சார். நாளை காலையில எல்லாரும் தவறாம வந்துருங்க. என்ன சார், டியூட்டி யாரு பாக்குறது? யோ, அங்கதானே டியூட்டிய. அதுவா? எஸ் எஸ் சார். ஓகே சார், பரவாயில்ல சார், நானே அட்டெண்ட் பண்றேன். தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, விஜய் வந்துட்டாரா? விஜயா? வந்துருவார், உட்காருங்க. ஹலோ. ஏண்டா, எனக்கு தெரியாம என் டிவிஷன்ல இத்தனை நாள் அவங்க கைவரிசையை காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? கான்ஸ்டபிள்ஸ், இவங்க எல்லாத்தையும் வண்டியில ஏத்து. எல்லாரும் போங்க. வேற யாராவது இருக்காங்களா? இங்க ஒரு பொண்ணு மாத்திரம் தனியா இருக்கு சார். அவ யாரு? நீ இந்த இடத்துக்கு வந்த? சார், கமிஷனர் வரேன் சார். மிஸ்டர் ஜெயராஜ், எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணியாச்சா? இவ யாரு சார்? இந்த இடத்தை பத்தி தெரிஞ்சிக்காம இவ ஏமாந்து வந்திருக்கா. இவளுக்கும் இந்த கும்பலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல சார். அப்படியா? யாரு இவ? சார், she is my daughter. வாட்? உங்க டாக்டரா? என் மான மரியாதையே போச்சு. உனக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு. இந்த வணங்காமுடிய வணங்க வச்சுட்டியே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. விடிஞ்சா உனக்கு கல்யாணம்.
ஏன் அந்த இடத்துக்கு போனேன் சொல்லு. விஜய் தான் வர சொன்னாரு. விஜயா? விஜய் ஏன் உன்னை அங்க வர சொன்னா? அப்பா, அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவருக்கு விருந்து கொடுக்கறாங்கன்னு சொல்லி என்ன வர சொன்னாரு. என்னது? கல்யாணத்துக்கு முந்தி எவனோ அவனுக்கு கொடுக்கிற விருந்துக்கு உன்னை வர சொன்னானா? நான் நம்ப மாட்டேன். எஸ், ஜெயராஜ் ஸ்பீக்கிங். அங்கிள், நான் விஜய் பேசுறேன். விஜயா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குற பார்ட்டிக்கு ரேகா வர சொல்லியிருந்தேன். ரேகா இன்னும் வரல. அதான் என்ன விஷயம்னு போன் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டிக்கா? எந்த இடத்துக்கு கூப்பிட்ட? நம்ம 13 3rd ஸ்ட்ரீட் அண்ணா நகருக்கு ரேகாவை வர சொல்லியிருந்தேன். அண்ணா நகருக்கா? ஆமா. சாரி விஜய், வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, அதனால தான் அவளை அனுப்பிச்சு வைக்க முடியல. சாரி. இட்ஸ் ஆல் ரைட், இட்ஸ் ஆல் ரைட். அவன் அண்ணா நகருக்கு வர சொல்லிருக்கான், நீ அசோக் நகருக்கு போயிருக்க. அப்பா, அவர் வாய மூடு, அறிவு கிட்டவளை. விடிஞ்சா கல்யாணம், என் மரத்தையும் வாங்கிட்டியே. அப்பா, நான் சரி சரி, அழாத. இதை யாருக்கும் சொல்லாத என்ன? வெல்கம் வெல்கம். ஏண்டா, எனக்கு தெரியாம ரகசியமா என் ஹோட்டலுக்குள்ளேயே வந்து என்னையே உழவு பாக்குறியா? எஸ், உன்ன மாதிரி தேச துரோகியை பிடிக்க எந்த இடங்கிறது முக்கியம் இல்ல. ஓஹோ, நான் தேச துரோகி. உன் ஃப்ரெண்டு ஏசிக்கு பொண்ணு கொடுத்தானே என் பார்ட்னர் ஜெயராஜ், அவன் என்ன பெரிய தியாகிய? உன்ன மாதிரி உதவாக்கிற பசங்களுக்கு சாவு மணி அடிக்க தாண்டா இந்த ஜேகே திட்டம் போட்டிருக்கேன். என்கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா நீங்கெல்லாம் தப்ப முடியாதுடா. என்னடா பாக்குற? எப்படி தப்பிச்சு போகலான்னா அது கொண்டு இந்த ஜேகே இழிச்ச வாயிலடா ராஸ்கல். காதலா? ஏண்டி, ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றியா? ஏய், இவளை வெளியே கொண்டு போங்கடா. இவ கதையை நான் அப்புறமா முடிக்கிறேன். மாப்பிளைய கூப்பிடுங்க, ரட்சாபந்தனம் பண்ணணும். நாழி ஆயிட்டுது.
டைம் ஆச்சு. ஐயர் கூப்பிடுறாரு, மேடைக்கு வா. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க, அக்கா வரட்டும். அக்காவா? விநாசகரணம் விக்னேஸ்வரமாமி அங்கிள், இவங்க தான் என் அக்கா. இவ உன் அக்கா? ஆமா. ஆண்டி, இங்க எல்லாமே ஆச்சரியமா இருக்கே. இவர் உங்க தம்பின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன ஜெயராஜ், என்ன பார்த்தது ஆச்சரியமா இருக்கா இல்ல அதிர்ச்சியா இருக்கா? அவமானமா இருக்கு. நீயும் உன் தம்பியும் திட்டம் போட்டு நாடகம் நடத்திருக்கீங்க. இது நாடகம் இல்ல ஜெயராஜ், வாழ்க்கை. துர்கா. ஜெயராஜ், சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்ப எனக்கு சாதகமா இருக்கு. அன்னைக்கு கல்யாண மேடையில என் குடும்பத்தையே நாசம் பண்ண. இன்னைக்கு இந்த கல்யாண மேடையில 4 பேருக்கு மத்தியில நீ உண்மையை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கணும். துர்கா. ஆவேசப்படாத ஜெயராஜ். அன்னைக்கு உன்னுடைய ஆசா பாசத்துக்கு இடங்காத என் மேல விபச்சாரிங்கிற வீண் பழிய சுமத்துறீங்க. அது தப்புன்னு ஒத்துக்க. இந்த கல்யாணம் நடக்காது, நடக்க விட மாட்டேன். விஜய் உன் தம்பிதான் தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கவே மாட்டேன். அப்பா, ரேகா உன் பொண்ணுன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். ரேகா, இனிமே இங்க ஒரு நிமிஷம் விவகாரம் பண்ண நேரம் ஐயாது. நேற்று நடந்து நினைச்சு பாத்தியா? கமிஷனர் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நான் வேற அந்த மேட்டர் பேப்பர்ல டீட்டெயிலா பாத்துட்டேன். இந்த விஷயம் வெளில தெரிஞ்சா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. சமாதானமா போய் கல்யாணத்தை முடிக்கிற வழியை பாரியா, போ. துர்கா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அதெல்லாம் பெருசு பண்ணிக்க வேணாம். முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சார், இந்த நியூஸ பாத்தீங்களா? ரேகா, உங்க அப்பா ஒரு மோசமானவர் தெரிஞ்சிருந்தோம் நீ நல்லவங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை விரும்பின கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச. ஆனா நீ ஒரு ஒழுக்கம் கிட்ட. என்னடா சொல்ற? இதை படிச்சு பாருங்கக்கா. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வாங்க கப்பலாம். விஜய், விஜய், துர்கா, ஒரு நிமிஷம் இல்லையா? துர்கா, என்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புக்காக உன் மேல பழிய போட்டு உன் வாழ்க்கையே பாழாக்கிட்டேன். என்ன மன்னிச்சு. அத மனசுல வச்சுக்கிட்டு என் மகளோட வாழ்க்கையை பாழாக்கிடாத. நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ஜெயராஜ், இந்த வார்த்தையை தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். இப்ப சொல்றேன், உங்க மகளை விபச்சார விடுதிக்கு வர சொன்னதே நான் தான். அதிர்ச்சியா இருக்கா? இன்னும் சொல்ற கேட்டுக்கங்க. உங்களை அனுப்பி அங்க ரைட் பண்ண சொன்னதும் நான் தான். கமிஷனர் அங்க வர்றதுக்கு ஏற்பாடு செஞ்சதும் நான் தான். பத்திரிகைக்காரங்களுக்கு தகவல் கொடுத்து அவங்கள அங்க வர வச்சதும் நான் தான். ஏன்னா உங்களை மாதிரி ஆளுங்களை அதிகாரத்தால திருத்த முடியாது. அறிவால தான் திருத்த முடியும். என்ன காரியம் செஞ்சுட்டு உன் காதல் நிறைவேறணுங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். நீ அவ வாழ்க்கையை பணியம் வச்சு விளையாடிட்டேப்பா. நீ நல்லவனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ ஜெயராஜுக்கு உனக்கு வித்தியாசம் இல்லைன்னு நிரூபிச்சிட்டியடா. அக்கா, அன்னைக்கு 4 பேருக்கு முன்னால என் மானத்தை காப்பாத்துறதுக்கு துணியை கொடுத்தீங்க. ஆனா இப்போ தலை குனிய வச்சுட்டீங்களே. நீங்க எல்லாம் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த விஷ பரீட்சையில நான் பணையம் வச்சது ஜெயராஜோட மகளை இல்ல, என்னோட மனைவி. இதை நான் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன். இப்படி ஒரு நாடகத்தை நான் நடத்தலனா இந்த ஆள் என்னைக்குமே திருந்த மாட்டேன். அப்புறம் என்ன, கல்யாணத்தை நடத்த வேண்டியதானே? மிஸ்டர் ஜெயராஜ், என் குடும்பத்துக்கும் இந்த சமுதாயத்துக்கும் நீங்க செய்த தவறுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கொடுக்கிற தண்டனையை ஏத்துக்க தயாரா இருங்க. உங்க கையில விலங்க மாற்றத்துக்கு முன்னாடி உங்க மகளை என் மனைவியை ஏத்துக்கிறேன்.